அந்த நாளெல்லாம் பொறுமையா தங்கி இருந்தது போல இப்பதான் முழுசா பெய்ய ஆரம்பிச்சது. ஜன்னல் கண்ணாடியில தட்டும் மழை துளிகள் ஆர்த்தியின் மனசுக்குள்ள இருந்த எண்ணங்களை மாதிரியே ஒவ்வொன்னா மெதுவா சத்தமில்லாம விழுந்துகிட்டு இருந்தது. ஆர்த்தி 27 வயசு. தனக்குன்னு ஒரு உலகம் இருந்தாலும் சில இரவுகளில் மட்டும் அவளுக்கு அந்த உலகமே வெறுமையாக தோன்றும். அந்த இரவும் அப்படித்தான். வீட்டுக்குள் வந்ததும் விளக்கை ஆன் செய்யல. ஜன்னல் வழியா வரும் தெருவிளக்கின் மங்கிய ஒளியே போதும் போல இருந்தது. புடவையை சற்றே தளர்த்திக்கிட்டு சோஃபாவில் உட்கார்ந்தாள். மனம் மட்டும் அமைதியாக இருக்க மறுத்தது. அப்போதான் கதவுக்கு சத்தம். ஒரு நொடி அவள் துடிச்சு போனாள். இந்த நேரத்துல யாரு? கதவை திறந்ததும் அவள் எதிர்பார்க்காத முகம். கார்த்தி. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான அத்தியாயம். பேசாம விட்டு போன வார்த்தைகள், முடிக்காம விட்ட நினைவுகள். இவ்வளவு மழையில வருவேன்னு நினைக்கல. அவள் மெதுவா சொன்னாள். சில நேரம் வரணும்னு தோணும். அவன் சொன்ன அந்த பதில் அவளுக்கே புரியாத அளவுக்கு ஆழமா இருந்தது. அவன் உள்ளே வந்தான். கதவு மூடப்பட்டது. அந்த சத்தம் இருவருக்குள்ளும் இருந்த ஒரு எல்லையை மூடின மாதிரி இருந்தது. சில நொடிகள் எதுவும் பேசல. மழை, கடிகார டிக் டிக் சத்தம், மூச்சு சத்தம். அவள் காஃபி செய்ய சமையலறைக்கு போனாள். அவன் பின்னாடியே வந்தான். இன்னும் இதே வாசனைதான். அவன் சொன்னதும் அவள் சிரித்தாள். சில விஷயம் மாறாதது நல்லதுதானே? அவள் கேட்டாள். அவன் அவளை பார்த்த விதம் அந்த கேள்விக்கே பதில் மாதிரி இருந்தது. இருவரும் காஃபி கப்போட சோஃபாவில் உட்கார்ந்தாங்க. முன்னாடி இருந்த தூரம் இப்ப இல்லை, ஆனா நெருக்கமும் இல்லை. அந்த இடைவெளி தான் அவளுக்கு அதிகமா தொந்தரவு பண்ணியது. நீ சந்தோஷமா இருக்கியா? அவன் கேட்டான். அந்த கேள்வி அவளுக்கு எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. ஆனா இவன்கிட்ட இருந்து மட்டும் அது வேற மாதிரி இருந்தது. தெரியல, அவளை உண்மையா சொன்னான். அவன் எதுவும் சொல்லல. ஆனா அவன் அருகில் நகர்ந்தான். மிக அருகில். அவள் உடம்பு சற்றே கடினமானது. பழைய நினைவுகள் மனம் முழுக்க ஒரே நேரத்துல வந்தது. சில உணர்வுகள். அவன் மெதுவா சொன்னான். காலம் கடந்தாலும் போக மாட்டேங்குது. அவள் அவனை பார்த்தாள். அந்த கண்களில் குற்றம் இல்லை, தவறுன்னு சொல்ல முடியாத ஒரு விருப்பம் மட்டும். மழை இன்னும் அதிகமா பெய்தது. அந்த சத்தம் அவளுடைய இதய துடிப்பை மறைக்க முயற்சிச்சது. இப்ப இதெல்லாம் பேச வேண்டாமே அவள் சொன்னாலும் அவள் குரல் அவளை பிட்ரே பண்ணுச்சு. அவன் சிரிச்சான் மென்மையா. நான் பேச வரல, அவன் சொன்னான். நீ என்ன உணர்றேன்னு புரிஞ்சுக்கத்தான் வந்தேன். அந்த வார்த்தைகள் அவளுக்குள்ள இருந்த கடைசி பாதுகாப்பையும் களைச்சு போட்டது. அவ மெதுவா மூச்சை இழுத்தாள். அவன் நெருக்கத்தை ஏத்துக்கிட்டாள். தொட்டுக்கல, ஆனா அந்த நெருக்கம் போதும். சில நொடிகள் கிட்வரும். அப்படியே அந்த அமைதி எதுவும் நடக்காத அமைதி இல்லை, எல்லாமே நடக்க வாய்ப்பு இருந்த அமைதி. அவள் எழுந்தாள். ஜன்னலுக்கு பக்கத்துல போனாள். மழை நின்னுகிட்டு இருந்தது, ஆனா மனம் இன்னும் கலங்கி இருந்தது. சில இரவுகள் அவள் சொன்னாள் மறக்க முடியாத நினைவா மாறும். அவன் அவளுக்கு பின்னாடி வந்து நின்னான். ஒரு அடி தூரம், அதை தாண்டல. இந்த இரவும் அப்படிதான், அவன் மெதுவா சொன்னான். அவள் திரும்பி பார்த்தாள். அந்த பார்வை போதும். அந்த இரவு எதுவும் நடந்தது இல்லை, ஆனா அவர்கள் இருவரும் தங்களுக்குள்ள இருந்த உணர்வுகளை முதன்முறையா முழுசா உணர்ந்த இரவு. சில கதைகள் தொடர வேண்டாம்னே முடியும், அவை நினைவாகவே அழகா இருக்கும். அந்த இரவு அப்படியே முடிஞ்சது.